கடந்த சில காலமாகவே விண்வெளித்துறையில் இந்தியா பல சாதனைகளை செய்து வருகிறது. குறைந்த விலையில் அதிநவீன ஸ்பேஸ் திட்டங்களை இஸ்ரோ நிறுவனம் வெற்றிகரமாக முடித்து காட்டியது. ஏன் உலக நாடுகளே அவர்களுக்கான செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்கு இந்தியாவிடம்தான் உதவி கேட்கின்றன. அந்த அளவுக்கு விண்வெளி ஆய்வுத்துறையில் முக்கிய நாடாக உருவெடுத்து வருகிறது இந்தியா. சந்திரயான் 3, ஆதித்யா L1 ஆகியவற்றின் வெற்றியை தொடர்ந்து இந்தியாவின் கனவு திட்டமாக விளங்குவது ககன்யான். 2025ஆம் ஆண்டில் GSLV Mark 3 மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்படும் வீரர்கள் பூமியில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுப்பாதையை சென்றடைவார்கள். அங்கு பூமியின் தாழ்வட்ட சுற்றுப்பாதையில் 3 நாட்கள் வரை தங்கியிருப்பவர்கள் மீண்டும் ராக்கெட் வழியாக இந்திய பெருங்கடலில் தரையிறக்கப்படுவார்கள். விண்வெளியின் ஆய்வு பணிக்காக மனிதர்களை அனுப்பும் இந்த திட்டத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு பிறகு இந்தியா தன் தடத்தை பதிக்க உள்ளது. இதற்காக இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 4 வீரர்கள் பல கட்ட தேர்வுகளுக்கு பிறகு இந்திய பிரதமரால் அறிவிக்கப்பட்டுள்ளனர். சமீபத்தில் திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திற்கு சென்ற பிரதமர் மோடி விண்வெளிக்கு செல்ல உள்ள 4 வீரர்களான பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் மற்றும் சுபான்ஷு சுக்லா ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார். இந்தியாவின் கனவு திட்டத்தை நிறைவேற்றப் போகும் இவர்கள் யார்? கேரள மாநிலம் திருவாழியாடு மாவட்டத்தில் 1976ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிறந்தவர் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். மராட்டிய தேசிய பாதுகாப்பு கழகத்தில் பயிற்சி பெற்ற இவர் சென்னையில் உள்ள ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர் பள்ளியில் பயின்று முதல்நிலை பயிற்சியாளரானார். அத்தோடு பல வகையான போர் விமானங்களை இயக்கியவர். இவரது மனைவி மலையாள திரையுலகில் பல படங்களில் நடித்த நடிகை லீனா என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சென்னையைச் சேர்ந்த அஜித் கிருஷ்ணா 2003ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் சேர்ந்தார். தேசிய பாதுகாப்பு கழகமான NDAவின் முன்னாள் மாணவரான இவர் ஜனாதிபதியின் கையால் தங்க பதக்க விருது பெற்றவர். விமானப்படை அகாடமியில் வால் விருது பெற்ற இவர் 2900 மணி நேரம், அதாவது 120 நாட்கள் விமானத்தில் பறந்த அனுபவம் இவருக்கு உண்டு. ரஷ்ய தயாரிப்பு போர் விமானங்களான Su-30 MKI, MiG-21, MiG-29, ஜாக்வார் ஆகிய விமானங்களை திறன்பட இயக்கும் பைலட் ஆவார். மேலும் கண்காணிப்பு விமானங்களான டார்னியர், AN-32 உள்ளிட்டவற்றை இயக்குபவர். மூன்றாவது அலகாபாத் பகுதியைச் சேர்ந்த பிரக்யராஜ் என்கின்ற அங்கத் பிரதாப் தேசிய பாதுகாப்பு கழகத்தில் பயிற்சி பெற்று 2004 டிசம்பரில் போர் விமானங்களில் பறக்க தொடங்கி டெஸ்ட் பைலட்டாகவும் பயிற்றுவிப்பாளராகவும் என சுமார் 2000 மணி நேரம் வானில் பறந்த அனுபவம் பெற்றவர். நான்காவதாக லக்னோவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா தேசிய பாதுகாப்பு கழகத்தில் பயிற்சி பெற்றவர். 2006ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து போர் விமானங்களை இயக்கி வருகிறார். இவ்வளவு திறமை படைத்த வீரர்கள் 2025ஆம் ஆண்டில் ககன்யான் திட்டத்தின் மூலமாக விண்வெளியை சென்றடைந்து இந்தியாவையும் இந்திய மக்களையும் தலைநிமிர செய்ய உள்ளனர். பிரதமர் மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்ட 4 விண்வெளி வீரர்களையும் இந்திய மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவின் நலனை விரும்பும் பிற நாடுகளும் பாராட்டி வருகிறது.